இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தவக்காலம் என்பது இறைவனோடு நாம் இணைந்திருக்கிறோமா என்பதை அலசி ஆராய்கின்ற ஒரு காலம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில யோவானுடைய சீடர்கள் இயேசுவை அணுகி, நாங்கள் எல்லாரும் அதிகமாகவே நோன்பு இருக்கிறோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு பதிலை கொடுக்கிறார். மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார், பதில் கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த மணமகன் என்பது நம் ஆண்டவர் இயேசுவை குறிப்பிடுகிறது. மணமக்கள் என்பது நம் ஒவ்வொருவரையும் குறிப்பிடுகிறது. மணமகன் தங்களோடு இருக்கும் காலம் என்பது நாம் நம்முடைய பாவங்களினால் ஆண்டவரை விட்டு பிரிந்து கிடக்கிற அந்த நிலையை குறிப்பிடுகிறது. ஆகையினால் இந்த தவக்காலத்துல நோன்பு இருக்கின்ற நாம், அல்லது நோன்பெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கின்ற நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், மணமகன் என்னோடு இருக்கிறாரா? கட்டாயமாக அவர் நம்மோடு இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோமா? இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அவர்களின் வாழ்க்கையில் யோசிக்கப்பட வேண்டிய ஒன்று. கடவுளோடு உள்ள உறவிலே ஒருவன் விரிசலை ஏற்படுத்தி இருந்தால் அவன் மணமகனாகிய இயேசுவை விட்டு பிரிந்திருக்கிற காலத்தில் இருக்கிறான். எப்படி ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையின் அன்பை உணர்ந்து அவன் பிரிந்து சென்றானோ, அந்த காலம் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இருளின் காலமாக இருந்ததோ, அதே போலதான் நாம் நம்முடைய ஆண்டவரிடமிருந்து பிரிந்து சென்றால் நமக்கு இருளான காலமாக அமைந்துவிடும். யோவானுடைய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, கட்டளைகளை கடைபிடிப்போர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். நாம் கடவுளோடு இணைந்திருப்பதன் மிகப்பெரிய அடையாளம் கட்டளைகளை கடைபிடிப்பதுதான். அவர் தந்திருக்கிற வாழ்வு முறைகளை நாம் வாழ்வதில்தான் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா இல்லையா என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்ன கட்டளை? பழைய ஏற்பாட்டிலே நிறைய கட்டளைகள் இருந்தது. சீனாய் மலையிலே மோயிசன் வழியாக இஸ்ராயல் மக்கள் பெற்றுக்கொண்ட 10 கட்டளைகள் இருந்தன. அவைகளை எல்லாம் சுருக்கி ஆண்டவர் அன்பு கட்டளையை கொடுக்கிறார். ஒருவன் கடவுளை அன்பு செய்ய வேண்டும், கடவுளின் சாயலில் உள்ள மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். நாம் வாசிக்கின்றோம், யோவானுடைய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக தந்தை கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால் தம் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு பரிகாரியாக மீட்பராக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் ஆண்டவரை அன்பு செய்ய, நாம் அயலானை அன்பு செய்ய அர்ப்பணித்து வாழ்ந்தால் மேலோட்டமாக சடங்காச்சாரியமாக நாம் பின்பற்ற வேண்டிய நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அன்பான ஆண்டவரே, தவக்காலத்தில் இருக்கிற நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கிறோமா இல்லையா என்பதை ஆழ்ந்து சிந்திக்க செய்தருளும். நீர் காட்டுகிற அன்பின் கட்டளையை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்விலே நாங்கள் வாழச் செய்தருளும். உம்முடைய அன்பிற்கு எதிராக, அயலானின் அன்பிற்கு எதிராக நாங்கள் இழைத்த குற்றங்களை எல்லாம் இந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது எங்களுக்கு நோன்பு தேவைப்படுகிறது. ஆகையினால் உம்மோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் சமரசம் செய்து கொள்ள எங்களுக்கு இந்த தவக்காலத்தின் நோன்பு பேருதவியாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே. ஆமென்.